ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல யூஸ்டு டு அப்படின்ற மாடல் வேர்பை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இட் மெயின்லி டீல்ஸ் வித் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை பத்தியோ இல்ல ஒரு ஆக்ஷனை பத்தியோ பேசும்போது யூஸ்டு டுன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எந்த மாதிரியான சினாரியோஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு காமனான சினாரியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பாஸ்ட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களை பற்றி பேசும்போது. ரெண்டாவது ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் சுச்சுவேஷன், பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு சுச்சுவேஷனை பற்றி பேசும்போது நம்ம வந்து யூஸ்டு டுங்கிறத யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெயினான ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, யூஸ்டு டு யூஸ் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற வேர்பு எப்போதுமே பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். இப்போ ஐ யூஸ் டு பிளே வயலின் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து முன்னாடி வயலின் வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிளேங்கிறது வந்து எப்போதுமே பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ்ட் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐ யூஸ் டு கெட் அப் early when I was young, பட் நவ் ஐ எம் நாட் அ மார்னிங் பர்சன் அட் ஆல். இங்கே நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ சீக்கிரமாக எழுந்திட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து நான் ஒரு மார்னிங் பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னோட ஹேபிட்டை பற்றி பேசுது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து யூஸ்டு டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளோட செகண்ட் சினாரியோ, பாஸ்ட் ஸ்டேட் ஆர் சுச்சுவேஷன். ஸோ ஷீ யூஸ் டு ஹாவ் அ லாங் ஹேர் பட் நவ் ஷீ ஹாஸ் அ ஷார்ட் ஹேர் கட். அவளுக்கு முன்னாடி லாங் ஹேர் இருந்தது, இப்போ வந்து அது வந்து ஷார்ட் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஷீ யூஸ்டு டு ஹாவ் லாங் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நம்ம பார்த்த ரெண்டு சினாரியோவும் உங்களுக்கு கரெக்டாக அப்சர்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, இதுலேருந்து கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்டு டு அப்படின்றது மெயினாகவே பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுறதுனால நம்மளோட நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஸ்டின் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையுமே வந்து டிட்ன்றது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், நார்மல் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ யூஸ் டு பிளே ஃபுட்பால்னு இருக்கு. ஸோ அதே நம்ம நெகட்டிவாக மாற்றும் போது ஐ டிடன்ட் யூஸ் டு பிளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, டிடன்ட்னு போடும்போது எப்போதுமே நம்மளோட வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் தானே இருக்கும். ஸோ ஐ டிடன்ட் யூஸ் டு பிளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல யூஸ் டு டூன்னு போடக்கூடாது, யூஸ் டு அப்படின்னு தான் போடணும். ஓகே, the same formula applicables for question framing as well. இப்போ question frame பண்ணும்போது பாருங்களேன், did you use to play football அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. இந்த இடத்துல used toன்னு போடல. why? because we are using did here. ஸோ இங்கே did யூஸ் பண்ணியிருக்கிறதுனால did you use to play football அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ மெயினாக நம்ம நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் ஃப்ரேமிங்க்கு வந்து didn't ஆர் did தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக ரீகேப் பார்த்துடலாம். இப்போது பாஸ்ட் ஹேபிட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து யூஸ்டு டு யூஸ் பண்ணுறோம். யூஸ்டு டு யூஸ் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற வேர்ப் எப்போதுமே பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ கம்மிங் டு த சினாரியோஸ், பாஸ்ட் ஹேபிட்ஸை பற்றியோ இல்லை பாஸ்ட் சுச்சுவேஷனை பற்றியோ பேசும்போது யூஸ்டு டூன்றது வருது. ஸோ வைல் டீலிங் வித் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் ஃப்ரேமிங் பார்ட்டுக்கு வரும்போது எப்போதுமே நம்ம வந்து டிடன்ட் ஆர் டிட்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ்க்கு டிடன்ட் போயிடுறோம், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது டிட் யூ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இப்போது இந்த மாதிரி டிட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல யூஸ்டு டூன்னு போடாமல் யூஸ் டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.